வணக்கம். இந்த குலதெய்வ வழிபாட்டுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இத நானு ஒரு இடத்துல படிச்சது தான். அவங்க வந்து அவங்க இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில வந்து அந்த பிள்ளைங்க வந்து அந்த குலதெய்வ வழிபாடு செய்யல. ஆனாலும் அவங்க அம்மா, அப்பா செஞ்சு வச்சுட்டு போன அந்த பூஜைகளுடைய பலன்கள் தாத்தா, பாட்டிலாம் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க குலதெய்வ வழிபாடெல்லாம். ஆனாலும் அவர்களுடைய பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் எல்லாம் அத எடுத்து செய்யாட்டியும் கூட, அவர்கள் செய்த அந்த பூஜா பலனின் இது வந்து அ ஒரு அந்த அந்த வீட்டு வாரிசுக்கு அந்த கொள்ளு பேர பிள்ளைக்கு அ ஒரு ஆயுள் பங்கம் வருது. அ அந்த ஆயுள்ல ஒரு தோஷம் வந்து, என்ன என்ன நடந்திருக்குன்ற இந்த குலதெய்வம் போயி அந்த சிவபெருமானுகிட்ட வேண்டினதாக ஒரு உண்மையான நடந்த சம்பவம் இருக்கு. என்னுடைய சந்ததியரோட ஆயுளை காப்பாத்து, என்னுடைய சந்ததியருடைய உயிரை காப்பாற்று அப்படின்னு வேண்டி அந்த இவர்களுக்கு தெரியாது. வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாது. தாய் தந்தையருக்கு கூட தெரியாது. ஆனா, அந்த குலதெய்வம் என்பது வாதாடி அந்த ஆயுளை கூட அந்த ஆயுச கூட வாங்கி குடுத்துருக்கு என்பது நெறைய கதைகள் இருக்குங்க. இத பத்தி பேசணுமா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலேயே கிராம தேவதைகள், குல தேவதைகள், இஷ்ட தேவதைகள், அப்புறம் நம்மளுடைய காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவர்களை என்னைக்குமே மதிச்சு நடந்துக்கணும். இப்ப நம்ம போற போக்குல ஒரு அய்யனார பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு ஒரு வணக்கத்த போட்டு போங்க. எளக்காரமா பேசிட்டு போயிறாதீங்க. எந்த ஆலயத்திலயுமே, எந்த சன்னிதானத்திலுமே நின்று தெய்வத்தை குறை சொல்லி பேசாதீர்கள். ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் நீங்க சொல்றது வந்து ஏதாவது ஒரு சக்தி காது குடுத்து அங்க கேட்டுருச்சு அந்த பீடத்துல இருக்கிற சக்தி, கட்டாயமான அதுக்கான தண்டனை நமக்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால இது சாதாரணமா நம்ம எடுத்துக்க வேணாம். சீரியஸா எடுத்துக்கோங்க. குலதெய்வம் தெரியலன்னா, தொடர்ந்து 9 அமாவாசைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. வழிபாடு செய்யுங்க. அவங்க உங்களுக்கு காட்சி குடுப்பாங்க. கனவுலயாச்சும் காட்டுவாங்க. உங்க இஷ்ட தெய்வம், உங்கள் காவல் தெய்வம் எல்லாமே உங்களுக்கு துணையா இருக்கும். அப்புறம் நம்ம பெரிய பெரிய கடவுளை கும்பிடுறது இது. அதாவது மகான்கள், யோகிகள் இவர்கள் எல்லாம் அவர்கள் நிலை வேற. நம்ம சாதாரண குடும்பஸ்தங்க. நம்ம குடும்பத்த நம்ம காப்பாத்தி ஆகணும். அதற்காக இந்த வழிபாடுகள் எல்லாம் தேவை. அடுத்த பதிவில இன்னும் சந்திப்போம். நன்றி.